சுகி அல்வான்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி பாம்பே அல்வாவுக்கு நான் வந்து 1 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கிறேன். இதுக்கு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. இது நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சிக்கலாம். கட்டிகளும் இல்லாமல் நல்லா கரைச்சாச்சுங்க. அடுத்து 1 கப் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கேன். அதுக்கு 2 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கலாம். 2 கப் வந்து சர்க்கரை எடுத்துக்கிட்டேங்க. இதுக்கு 1/4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டுங்க, பார்க்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சுங்க. இப்போ கரைச்சி வச்ச இந்த சோள மாவு வந்து ஊற்றிக்கலாம். கை விடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா கை விடாமல் கலவிட்டே இருங்க. இப்போ இதில் ஃபுட் கலர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இதில் நெய் சேர்த்துக்கலாங்க. ஒரு 3 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துருக்கிறேன். இதில் முந்திரி வந்து சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். பாம்பே அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்துடலாம். பாம்பே அல்வா வந்து ரொம்ப நல்லா வந்திருக்குதுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் வந்து நெய் தடவிக்கலாங்க. பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, போட்டுக்கலாம். இப்போ அல்வாவை அதை சேர்த்துடலாங்க.
பாம்பே அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அப்படியே ஒரு 2 மணி நேரம் வந்து அப்படியே இருக்கட்டுங்க. அப்போ தான் செட் ஆகும். நம்ம கட் பண்ணி ஸ்லைஸ் போடவும் நல்லாயிருக்கும். 2 மணி நேரம் ஆகட்டுங்க. அடுத்து இதை கட் பண்ணி உங்களுக்கு பார்க்கலாம். 2 மணி நேரம் ஆனோடனே நீங்கள் நல்லா செட் ஆனோடனே பீஸும் போட்டு எடுத்துக்கலாம். இல்லைனா உடனே வந்து செய்யணும்னா ஒரு சின்ன பவுலில் வச்சு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குங்க. நமக்கு பாம்பே அல்வா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சுதாஸ் ஸ்பெஷல் குக்கிங் சமையல் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.